திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். மாட்டுக்கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேடையில போய் பேட்டியும் கொடுக்குற, இன்னொரு மேடையில போய் மாட்டுக்கறி தின்னா ஒரு ஆரம்பம் ஒரு அப்படின்ற என்னங்கடா கொடுக்குறீங்க? உங்க டோனா கொடுக்குறீங்களா? தளபதியோட வெறியர்கள்டா. ஒண்ணு காசு ஒத்த ரூபா, உங்க யாருக்குமே ஒத்த ரூபா கொடுக்கலடா. தளபதி மனசுக்காண்டி, தளபதி எங்களோட உயிர். தம்பி தம்பி விஜய தம்பி, என் தம்பி மாதிரி அப்படின்னா விஜய் அரசியல் தம்பியாவது இதுவாகுது சொல்லிட்டு போனானா அவனே ஒரு பச்சாந்தி, அவனு கீழே எங்க தளபதி கால் தூசி அவனை வர மாட்டானுங்க. நான் எல்லாரும் சொல்றேன். அணில் குஞ்சு அவன்கிட்ட குஞ்சே இல்லையா? அவன் குஞ்சு புள்ள இங்க நம்ம மட்டும்தான், நாங்களும் எப்பயுமே. அவன் ஒரு சின்ன பையனை, என் முடிக்கு கூட சம்பந்தம் இல்லடா. அங்க பாருங்கடா, இந்த சின்ன பையனை விட்டு அடிச்சு போடுவேன். அவெல்லாம் ஒரு சின்ன அவனை பத்தி பேசவே கூடாது. அவன் சொல்லிட்டுனா, அவன் சொல்ற வரைக்கும் அவனுக்கு பின்னாடி சூத்துல வந்து முளகதான் வைக்கணும். சீமானே ஒரு சரியான சைக்கோ. திடீர்னு குரங்கு மாதிரி மரத்துல ஏறுவாரு, மரத்தை கட்டி பிடிச்சு பேசுவாரு. அவரெல்லாம் பேர ஸ்டேஜ்ல தலைவர் சொல்ற தலைவரா அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவனா எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. சீமா வந்து அண்ணன் வந்து அணில் குஞ்சுன்றாரு, தம்பின்றாரு. எங்க அண்ணன் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலையே. நீங்களும் லிஸ்ட்ல இல்ல. அண்ணன் சொல்லிட்டா சிங்கா மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டேன். தளபதி தளபதின்றாரு. எங்க காதுல விஜயலட்சுமி 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 தான் கேக்குது. என்ன பண்றது அவங்க வீட்டுல போய் உட்காந்து வர்றாரு. அது தெரியல. எங்க தளபதி கிட்ட வர அவர் கால் தூசி ஆகுமா? நாங்க அணில் குஞ்சுன்னு சொன்னாரு. நாங்க கூட கிட்ட எல்லாம் பேச ரெடி ஆயிடுச்சு. டிஎம்கே முதலமைச்சர் காலில் போய் உழுது ஏந்து கொண்டு வந்துக்கிறாரு. அவரு எங்களை அணில் குஞ்சுன்னு சொல்லுவாரு. நம்ம சைமன் அண்ணா இருக்காருல்ல, சைமன் அண்ணா வந்து நல்லா கலாச்சி போட்டிருக்காரு. எவ்வளவு அணில் குஞ்சுங்க வந்துருக்கு பாருங்க. அணில் குஞ்சு மொத்தமா செஞ்சுச்சுன்னு ஒரு புளிய காலி பண்றோம், கொதிரி அந்த மாதிரிதான். அவ்வளவு அணில் குஞ்சுகள் எக்கச்சக்கமா அணில் குஞ்சு பிறந்து வந்துருக்கு. இன்னும் நிறைய பிறந்து வந்து ஃபுல்லாவே அதெல்லாம்